law terminologies for CA and CS in Tamil part 5. So இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறது ப்ராமிஸ் வந்து ஒன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம கத்துக்கணும். பட் ஜஸ்ட் மேலோட்டமா நம்ம ப்ராமிஸ்னா என்ன தெரியணும்னா நம்ம இப்போ இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். 1/2/25 அதாவது 1st of February 2025 ஏ வந்து பிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. என்னன்னா ஏ போய் கேட்கிறாரு, சார் உங்களோட கார் வந்து நான் 5 lakhs வாங்கணும்னு நினைக்கிறேன், நீங்க விக்கிறீங்களான்னு ஏ வந்து ஆஃபர் பண்றாரு. கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு 5th of February பி வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே சார் என் காரை உங்களுக்கு நான் 5 lakhsக்கு விக்கிறதுக்கு ரெடி. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏ ஆஃபர் பண்றாரு, பி அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கறாரு. அது எவ்வளவுக்கு? அவர் கேட்ட அதே அமௌண்ட்டுக்கு தான் 5 lakhs தராரு. அப்போ எப்போ ஒரு பர்சன் ஆஃபர் கொடுத்த அந்த ஆஃபருக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம, கண்டிஷன்னா என்ன, அது 5.5 lakhs இருந்தா நான் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்க கூடாது. ஏன்னா கண்டிஷன் இருந்ததுன்னா திருப்பி அது கவுண்டர் ஆஃபரா மாறிடும். இப்போத்துக்கு அது கவுண்டர் ஆஃபர் கிடையாது. இவர் கேட்ட அமௌண்ட்டுக்கே அக்செப்டன்ஸ் கொடுத்ததுனால ஆஃபரும் அக்செப்டன்ஸும் ஒன்னா சேர்ந்தா அது ப்ராமிஸா மாறிடும். தேங்க்யூ.